ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. +2 மார்க்கு நமக்கு பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் அந்த மாதிரி யோசிக்கிறோம். ஒரு பக்கம் லோ கட் ஆஃப் மாணவர்கள் 150 கீழே கட் ஆஃப் வாங்கினவங்க எல்லாருமே ஐயோ கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு, இவர் வேறு இன்க்ரீஸுங்கிறாரு, இந்த மாதிரி புள்ளி விவரம்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கே, நமக்கு சீட் கிடைக்காது போலயே, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் கன்ஃபியூஷன், என்ன ஏதுன்னு தெரியாமல், அப்ளிகேஷன் ப்ராசஸ் கூட தெரியாமல், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரீவேல்யூஷன் எப்படி நம்ம பண்ணணும், ரீடோட்டல் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்கேன் காப்பி வாங்கணும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பயப்படவே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும் எல்லா வருஷமும். நல்லா கேட்டுக்கோங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு புரியலை. அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ தெரிவிங்க. இங்கே நான் 3 செட் ஆஃப் பீப்புளுக்காக நான் பேச போகிறேன். ஒன்று அதிக கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும், இன்னொன்று கம்மி கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும், இன்னொன்று மிடில் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு நிர்ணயிக்கிறது எதுனா ரேங்க் லிஸ்ட். அப்புறம் என்ன சார் நீங்கள் கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு சார்ட்டெல்லாம் போட்டிங்க, ஏதோ பிடிஎஃப்லாம் ஏதோ போட்டிங்க, எக்ஸல்லாம். ஆமாம், இது ப்ரெடிக்ஷன்னா என்னென்னா, பல மாணவர்களுக்கும் பல பேரண்ட்ஸுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லாதனால நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, 2023 லிஸ்ட்டு, 2024 லிஸ்ட்டு, 2025 இதை கணிச்சு, அந்த 2 வருஷத்தோட கணிச்சு என்ன அது வருமோ அவ்வளோ வரலாம் கணிச்சிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 180க்கு மேலே ஏராளமான பேர் இந்த வருஷம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 178லேருந்து 200க்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இது எப்போ நமக்கு கரெக்டான டேட்டா தெரியும்னா, ரேங்க் லிஸ்ட் வந்துடணும். அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படிங்கிற ஜூலை 27 ஐ திங்க். எஸ், நான் தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன், ஜூலை 7 நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஜூன் 6 முடியுது. அதுக்கப்புறம் 10-20 நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 27 நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருது. அதுக்கப்புறம் 20 நாள் கிரிவரண்டரி ரிசல்ட், 10 நாள். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அப்போ ரேங்க் லிஸ்ட் ஜூன் 27 தான் நினைக்கிறேன். அந்த டைமில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரியும் அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறானா, 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறானா, 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான், எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு பேமெண்ட் கட்டி, எவ்வளோ பேர் கவுன்சிலிங்கை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவான், இவ்வளோ ஃபேக்டர் இருக்குது. இன்னொன்று, எல்லா காலேஜஸ்லையும் சீட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எல்லா காலேஜ்லேயுமே, முக்கியமாக அட்டானமஸ் கல்லூரியில், மிக மிக உயர்ந்த கல்லூரிகள்லையும், மிக மிக டயர் 2 டயர் 3 கல்லூரிகள்லாம் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறது வழக்கம். அது முக்கியமாக எது டிமாண்டான கோர்ஸோ அதில் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ இதனால் சீட் இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் அது கொஞ்சம் இழுக்கும், கீழே அதாவது ட்ராப் ஆகும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது, அந்த ஃபேக்டரில் பார்க்கும்போது நம்ம கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, பட் இழுக்கும். இப்போ ஒரு கட் ஆஃப்னா 0.7 or 0.5 இழுக்கும். ஸோ அதனால் அது ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதுங்கிறத விட ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் 2023, 2024, 24ஓட 25ஓட ரேங்க் லிஸ்ட் வச்சு தான், 2025 ரேங்க் லிஸ்ட் வரல, 24ஓட 25ஓட ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் நம்ம கரெக்டான அனலைஸ் கொடுக்க முடியும். எப்படின்னா 200க்கு 200 எவ்வளோ பேர் எடுத்தாங்க. இப்போ போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 67 பேர், முந்தின வருஷம் எடுத்துக்கிட்டு 2023 132 பேர். அப்போ 132 பேர் எடுத்திருக்காங்கன்னா முந்தின வருஷம் கட் ஆஃப் ரொம்ப டிக்ரீஸ் ஆச்சா இன்க்ரீஸ் ஆச்சான்னு கேட்டேன்னா கிடையாது. ஆனால் 2023 விட 2024 இன்க்ரீஸு. சென்டம் வச்சு மட்டுமே இங்கே நம்ம முடிவு பண்ண முடியும். இன்றைக்கி சென்டம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். மேக்ஸில் 3000 பேர் சென்டம், போன வருஷத்தோட 500 பேர் ஜாஸ்தி. ஃபிசிக்ஸில் அதை விட 500 பேர் ஜாஸ்தி. கெமிஸ்ட்ரியில் இஷ்டத்துக்கு 3000 பேர் ஜாஸ்தி. போன வருஷத்தோட 2500 பேர் ஜாஸ்தி கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த ஃபேக்டர் இங்கே என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக 2024ஓட 2025 கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான். ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, நான் அப்ராக்சிமேட்டாக கம்பேரிசன் 2023 2024 கம்பேர் பண்ணி தான் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் தவிர எக்ஸாக்டாக யாருனாலும் இங்கே சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக போய் நான் ஒன்றும் இதை டேட்டா எடுத்துகிட்டுலாம் வரல. நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்தோம். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் போடுங்க. ஆனால் ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஹை கட் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஹை கட் ஆஃப் மாணவர்கள் 180 வந்துருச்சு, 185 வந்துருச்சு, 190 வந்துருச்சுன்னு ரொம்ப 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 அசால்ட்டாக இருக்காதிங்க. ஏன்னு கேளுங்க, நீங்கள் 180 இந்த வருஷம் எடுத்திருந்தால், ஏன்னா 180க்கு மேலே தான் போட்டியே இந்த வருஷம். ஸோ 180க்கு மேலே எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். உங்கள் ரேங்க் லிஸ்ட் வரும்போது வெயிட் பண்ணணும்.
சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்னென்ன காலேஜ்னு எழுதி வைக்கணும். உறுதியாக 180க்கு நம்ம இந்த காலேஜ் கிடைக்கும்னு முட்டாள்தனமாக நம்ம வந்து நம்பிடக்கூடாது. ஸோ அதனால் 180க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரேங்க் லிஸ்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ 180க்கு நம்ம என்ன பண்ணோம்னா டாப் காலேஜ்லேருந்து எடுக்கணும். ரைட், 180க்கு கீழே போன வருஷம் என்ன காலேஜ் கிடச்சதோ அதையும் எடுக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு பேலன்சிங்கான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது, நிறைய காலேஜில் இருக்குது. வெறும் தியாகராஜா எஸ்எஸ்என்னில் மட்டும் கிடையாது, நிறையா காலேஜில் இருக்குது. நிறையா டயர் 1 டயர் 2 கல்லூரியில் இருக்குது. ஃபீஸு வாங்காத கல்லூரியெல்லாம் இருக்குது. அது கரெக்டாக தெரிஞ்சு நம்ம போயிட்டோம்னா ஓகே. பட் என்னை பொறுத்தவரைக்கும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், இல்லைன்னு நான் சொல்லலை. கட் ஆஃபு ஒரு 175க்கு மேலே வாங்கினேன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம யோசிக்கலாம், என்னென்னா நல்ல கல்லூரியில் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் ஒன்று, அவன் சொல்லுவான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு வேணும், அதுவும் இந்த காலேஜில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பணம் கட்டி தான் சேரும். ஏன்னா கவுன்சிலிங்கில் எதையுமே கரெக்டாக நிர்ணயிக்க முடியாது. எல்லாமே உங்களை ரேங்க் லிஸ்ட்டு பொறுத்தும் அண்ட் ஆல்சோ மாணவர்களுடைய சேர்க்கை, அதாவது கவுன்சிலிங்கில் எவ்வளோ பேர் சேர்றாங்கன்னு பொறுத்தும், போட்டியை பொறுத்தும், ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எவ்வளோ போட்டி நடக்குதுங்க பொறுத்தும். ஆனால் மெரிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணும், நல்ல கல்லூரி வேணும், நல்ல என்ஆர்எஃப் ரேங்கிங் உடைய கல்லூரி வேணும், இல்லை நல்ல NAC NBA அக்ரிடேஷன் கொண்ட கல்லூரி வேணும், நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரி வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம், பிரச்சனையே கிடையாது, எந்த கட் ஆஃபாக இருந்தாலும். ஆனால் ஹை கட் ஆஃப் மெயின்லி அவங்க வந்து நல்லா பண்ணி தர்றாங்க ஸ்காலர்ஷிப்போட. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். 180க்கு மேலே எடுத்தாலும் நீங்கள் வந்து யோசித்து ரொம்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் கிடைக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வைங்க. அதே மாதிரி 180லேருந்து 150 நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல போட்டி இருக்கும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் எடுத்திருக்காங்க 180க்கு மேலே, நிறைய பேர்னா அதை விட டபுள் மடங்கு 180லேருந்து 150க்குள்ளே. அப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, நமக்கு வந்து கட் ஆஃப் டிக்ரீஸோ இன்க்ரீஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தோம், நீ இந்த இடத்துல இருக்கன்னு பாரு. நீ எந்த இடத்துல இருப்பனா சுமார் நீ வந்து 50,000 60,000 மேலே இருக்கியா, அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். நீ வைக்கிற சாய்ஸ் லிஸ்ட் தான் எல்லாமே. ஸோ இங்கே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஎன்இயில் 2 லட்சம் சீட் இருக்க போகுது இந்த வருஷம். அப்போ அந்த சீட்டில் யார் கொடுக்க போகிறாங்க? அதுவும் நல்ல நல்ல கல்லூரியில் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ இது ஒரு ஃபேக்டர். நமக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கீழே இழுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிக்ரீஸ் ஆகாது, ரொம்ப டிக்ரீஸ் ஆகாது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பயம் வேண்டாம். 150க்கு மேலே 180க்கு மேலே எடுத்தால் நீ கேட்ட கோர்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, கொஞ்சம் கோர்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்ல காலேஜ் கிடைக்கும். உதாரணத்துக்கு சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி தான் வேணும் நடமுடிச்சிங்கன்னா அது ஒரு 10 காலேஜாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ டார்கெட் பண்ணுற 10 காலேஜ் மட்டும் டார்கெட் பண்ணினா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கிடைக்காது. நீ அடுத்த கோர்ஸுக்கு போகணும், இசி போகணும், ட்ரிபிள்இ போகணும், அடுத்து போகணும், சர்க்யூட் பெஞ்சாக ட்ரை பண்ணணும். ஒரு 150க்கு மேலே 155 50 இருந்தீங்கன்னா, அது பிசி ஓசியாக இருந்தேன்னா சொல்லவே வேண்டாம். நீ வந்து ஒரு நல்ல டயர் 1 டயர் 2லலாம் போனேன்னா ஒரு மெக்கானிக்கல் மாதிரி பிரான்ச்சஸ்க்கு கொஞ்சம் பார்க்கணும். நீ அதை விட்டுட்டு 150க்கு மேலே ஒரு 150 160 இருக்கவன் எல்லாருமே கம்ப்யூட்டர் எடுக்கணும்னா, ஈஸி எடுக்கணும்னா கட்டாயமாக சொல்கிறேன் டாப் கல்லூரியில் முடிஞ்சு போயிடும். அது உறுதி, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி முக்கால்வாசி கல்லூரியில் டாப்பில் இருக்கிறது எல்லாமே சிஎஸ்சி பிரான்ச்சஸ் தான் வச்சுருக்கான். சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, சிசி, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், ஐஓடி, இந்த மாதிரி பல கோர்ஸ் வச்சுருக்காங்க. கோர் பிரான்ச்சஸே 4 3 தான் வச்சுருக்காங்க. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் போய் அந்த 100 சோஃபார் 150 to 160 கட் ஆஃப் இருக்கிறவங்க நீங்கள் யோசிக்கணும். கம்ப்யூட்டர் யோசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் கம்ப்யூட்டர் ப்ளஸ் சர்க்யூட் பிரான்ச்சஸும் யோசிங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கோர் பிரான்ச்சஸும் யோசிங்க. மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி கோர்ஸும் யோசிங்க. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நம்பி மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 180க்கு மேலே இந்த வருஷம் நிறைய பேர் இருக்க போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 150 கீழே இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்போ இத்தனை நேரம் சொன்னது உங்களுக்காக தான். 150 கீழே இருக்கிறவங்க சின்ன ஒரு விஷயத்தை யோசிங்க. அவனே அதாவது 150க்கு மேலேயே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 2023 2024 ரேங்கிங் லிஸ்ட்டில் எடுக்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 பேர் தாண்டி தான் இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ 150 கீழே இருக்கிற பசங்க கொஞ்சம் யோசிங்க. உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸு ஈஸி கோர்ஸு டிமாண்டு ஏன்னா பையன் அதை தான் விரும்புகிறான், நீங்களும் அதான் விரும்புகிறீங்க. ஆனால் நம்ம இங்கே கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். என்னென்னா மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் மட்டும் கிடையாது, சிவில், ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் ஐசிஇ, ஏராளமான கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாய்ஸில் வைக்க வேணாம் நான் சொல்லலை. 150 கீழே இருக்கிறவங்க ட்ரை பண்ணுவோம், வேக்கன்சி லிஸ்ட்டு வரும், நம்ம பார்த்து ட்ரை பண்ணுவோம். சாய்ஸ் லிஸ்ட்டில் வெய், எவ்வளோ கோர்சஸ் வேணாலும் எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே காலேஜில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணு, மெக்கானிக்கல் ட்ரை பண்ணு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மெக்கானிக்கல் மட்டும் இல்லை, எல்லா செகண்டரி பிரான்ச்சஸும் 150 கீழே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீ ஜாஸ்தி பண்ணணும், சாய்ஸஸை ஜாஸ்தி பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது அதுதான், எண்ணற்ற சாய்ஸஸ் கொடுக்கணும்.
அப்போ அந்த மாதிரி நிறைய சாய்ஸ் ஒரு 75 to 100 சாய்ஸஸ் கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒன்று நல்ல காலேஜ் உனக்கு கிடச்சிடும். ஆனால் விருப்பப்பட்டதாக வைங்க, சரியா? ஏதோ ஒன்று உள்ளே வச்சிடாதீங்க. ஸோ ரவுண்டு 3 மாணவர்களுக்கு இதுதான் ஒரு இது, ஸ்கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடு. இது நான் எத்தனை வாட்டி சொல்லியாச்சு தெரியுமா? இப்போவும் ஃபோன் பண்ணுறவங்க 130 120 கட் ஆஃப் இருக்கும். அதுவும் பிசி ஓசி மாணவர்கள்னால் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் வேணும், சைபர் செக்யூரிட்டி வேணும்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் என்னென்னு சொல்கிறது? எந்த காலேஜை நான் ப்ரிஃபர் பண்ணுறது? டயர் 4 டயர் 5 கல்லூரி சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை. இல்லை நீ அதில் தான் போய் படிக்கணும்னா உனக்கு சீட் இருக்குது. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 2 லட்சம் சீட் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் 150 கீழே எடுத்தால் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லலை, கிடைக்கும். ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்குமா? இல்லை. நீ ப்ரீவியஸ் இயர் டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும். அதனால் நீ இதுக்கு புதுசுங்கிறனால நிறைய குழப்பம் இருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் நிறைய குழப்பம் இருக்கும். ரிசல்ட்டு இன்றைக்கி தான் வந்துச்சு, புயல் அடித்து ஓஞ்சிருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். மார்க் லிஸ்ட் வரட்டும், டிசி வரட்டும், அப்ளை பண்ணுங்கள். கவுன்சிலிங் பெரிய ப்ராசஸ்ஸு. கவுன்சிலிங் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, கவுன்சிலிங்கில் கிடைக்கும், ஆனால் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும், சரியா? நீ பாட்டுக்கு 130 120 பிசி ஓசி எம்பிசினா கூட ட்ரை பண்ணலாம் லைட்டாக. பிசி ஓசியெல்லாம் எடுத்துக்கிட்டு டயர் 3ல் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது. அதை எடுத்துகிட்டு டயர் 3லேருந்து போடுவான். டயர் 1 டயர் 2ல் இருக்காது, வேகன்சியில் காட்டாது. டயர் 3லேருந்து போடுவான். சிஎஸ்சி எல்லாமே சிஎஸ்சி வைப்பான். டயர் 4 டயர் 5லாம் வைப்பான். பார்த்தா ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும், அங்கே போய் பார்த்தா அவனுக்கு திருப்தியாக இருக்காது. அதுக்கு பேசாமல் நல்ல கல்லூரியில் வீணாக போகிற சீட்டு, டயர் 1 டயர் 2 கல்லூரியில் வீணாக போகுது அந்த சீட்டு, மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம், அதை எடுத்து படிங்க. சார் அது விருப்பம் இல்லைங்க சார். விருப்பம் இல்லைன்னா தயவுசெய்து விட்டுட்டு பிஎஸ்சி போயிடு, இல்லை வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடு. நான் ஏன் சொல்கிறேன்னா, கம்மி கட் ஆஃப், அதுவும் 130க்கு மேலே நான் சொல்லிட்டு இருக்கேன், 130 உள்ளார சொல்லிட்டு இருக்கேன், 130லேருந்து 77.5 சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஆப்ஷன்ஸ் நீ தான் யோசிக்கணும். நீ கம்ப்யூட்டர் நிற்கக்கூடாது, சரியா? அதே சமயம் கம்ப்யூட்டர் வைக்க வேணாம்னு சொல்ல, சாய்ஸ் பில்லிங்கில் வெய்யி. அது கம்ப்யூட்டர் செக் பண்ணும்போது கிடைக்குதோ இல்லையோ, லக்கில் கிடைக்கட்டும். இல்லைனா அதர் பிரான்ச்சஸும் வெய்யி, நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் புயல் அடித்து ஓஞ்சிருக்குது, எல்லாரும் அதிகமாக இருக்குது, நிறைய சென்டம், அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன், அதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் போடுறாங்க, எவ்வளோ பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, எல்லாம் வச்சு தான் அந்த கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸாக கரெக்டாக சொல்ல முடியும், ப்ரீவியஸ் இயர் வச்சு. ஸோ அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். டிஎன்ஏ வெப்சைட்டில் இப்போதைக்கு கட் ஆஃப் பார்க்கலாமா கேட்டால் பார்க்கலாம். அது தோராயமாக தான் நமக்கு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரேங்க் வந்தால் தான், ரேங்க் லிஸ்ட்டு வச்சு தான், ரேங்க்கை வச்சு தான் கரெக்டாக பார்க்கணும் டிஎன்ஏ வெப்சைட்டில் கூட. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் கட் ஆஃப் இருக்கனால அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ பேனிக் ஆக வேண்டாம், பேரண்ட்ஸும் பேனிக் ஆக வேண்டாம். வெயிட் ஃபார் கவுன்சிலிங். டிஎன்காசா, டிஎன்இஎம், பேராமெடிக்கல் எல்லா கவுன்சிலிங்குமே கட் ஆஃப் இன்க்ரீஸ். பயாலஜியும் நிறைய சென்டம். ஸோ அதனால் பேராமெடிக்கலும் கவுன்சிலிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ அதனால் பேனிக் ஆகிட வேண்டாம். ஸோ பேராமெடிக்கலுக்கு வேறு சினாரியா, அது நான் பேசுகிறேன். டிஎன்காசுக்கு வேறு சினாரியா பேசுகிறேன். பட் டிஎன்இஏக்கு இதுதான், இன்ஜினியரிங் அட்மிஷன் போகணும் இதுதான். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு நல்ல கல்லூரியில் போகணுமா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுமா? மெரிட் மேனேஜ்மெண்ட்னா பெரிய கல்லூரியில் என்ஆர்எஃப், நாக், என்பிஏ, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் நல்ல குவாலிட்டியோட படிக்கணுமா? மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் நான் என்னை காண்டாக்ட் பண்ண கண்டிப்பாக நல்ல காலேஜ் நானும் ப்ரிஃபர் பண்ணுறேன், சரிங்களா? அந்த மாதிரி கல்லூரி இருக்குது. அதாவது வெறும் நமக்கு டொனேஷனே இல்லாமல் ஃபீஸ் மட்டும், அந்த மாதிரி கல்லூரிகளும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். யார் இது பார்க்கலான்னா ஓசிபிசி மாணவர்கள் பார்க்கலாம். ஒரு 175க்கு மேலே இருந்தால் நமக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குற கல்லூரியில் இருக்குது, பார்க்கலாம். ஏன் நம்ம பார்க்கலாம்னா 175க்கு மேலே இருக்கும், கண்டிப்பாக நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 150 கீழே இருக்கிறவங்க பார்க்கலாமான்னு கேட்டால் அவங்களும் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஆனால் ஒரு சில கோர்ஸ் தரமாட்டாங்க. ஸோ அதனால் பெட்டர் யூ கோ ஃபார் கவுன்சிலிங். கவுன்சிலிங்க்கு போங்க, நான் போக வேண்டாம்னு சொல்லலை. நான் ஓசி மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு சொல்ல. ஓசி பிசி மாணவர்களும் ஒரு சிலர் அந்த ஆசிலேஷன் இருக்கும். இந்த கல்லூரியில் தான் நான் படிப்பேன், இந்த சீட்டு தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறவன் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சீட்டு தான் நான் படிப்பேன், இந்த கல்லூரியில் தான் படிப்பேன்னா அந்த கல்லூரி மட்டும்தான் வேணும்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலாம் கிடைக்காது. யாருனாலுமே இங்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த காலேஜ் கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு. அதனால் அங்கே தான் நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டொனேஷன் கட்டி போயிடு, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்ககிட்ட பணம் இல்லையா, கவுன்சிலிங் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசி. எனக்கு கிருஷ்ணா காலேஜ் தான் வேணும்னா கிருஷ்ணா கிடைக்காது, அடுத்து குமரகுரு தான் கிடைக்கும். இல்லை குமரகுரு தான் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. எதுவுமே இங்கே எதுவுமே கரெக்டாக சொல்லிட முடியாது. அதனால் உங்கள் சாய்ஸஸை எலாபரேட் பண்ணுங்கள். என்ன ஏது பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வரேன்.
கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோவும் பாருங்கள். நானே சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் ஒரு நாலேஜ் வரும். கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிக்காதீங்க. எல்லா வீடியோவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பட் கரெக்டான ஒரு நம்பர் சொல்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து மனசில் ஏற்றிக்கங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மக்களுக்கு இப்போ வந்து விழிப்புணர்வு இல்லை இதை பற்றி. ஏன்னா எல்லோரும் புதுசு தான் இல்லையா? ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உடனே போய் சீட்டை புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 130காரனும் கூப்பிட்றான், 180காரனும் கூப்பிட்றான், 150காரனும் கூப்பிட்றான். கூப்பிட்டு ஒன்று தான் கேட்குறான், டிஎன்ஏ நான் வெயிட் பண்ணலாமா? என்னங்க இது ஆப்ஷனா? கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்ஏங்க இது. கவர்மெண்ட் எதுக்கு நடத்துது? அப்போ 2 லட்சம் சீட் இருக்குது, வீணாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 50-60,000 சீட் வீணாக போயிட்டு இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், கவுன்சிலிங்க்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அழகான சாய்ஸ் பண்ணிங்க, ஸ்மார்ட்டான சாய்ஸ் பண்ணிங்க, விவரமாக நீ பண்ணிங்கன்னா, சூட்டிப்பாக இருந்தீங்கன்னா நல்ல கல்லூரி எடுக்கலாம். இதுதான் என்னுடைய வாதம். கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பயப்பட வேண்டாம். அண்ட் ரீவேல்யூஷன், ரீடோட்டல், ஸ்கேன் காப்பி இதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும், எப்போ ஓப்பன் ஆகும் என்னங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம். ரொம்ப பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அடித்து ஓஞ்சிருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பொறுமையாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்து ரிலாக்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, 180க்கு மேலே வேறு சினாரியா, 150 to 180க்குள்ளே வேறு சினாரியா, 150க்குள்ளே நான் சொன்னேன், 150 கீழே இருக்கிறவங்க நான் சொன்னேன் என்ன பண்ணணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா தான் புரியும். அண்ட் 180க்கு மேலே இருக்கிறவங்க 180க்கு மேலே இருக்குன்னு பீத்திக்க வேணாம். நான் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, 180 வந்துருச்சு நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எல்லாருமே 180க்கு மேலே நிறைய பேர் எடுத்துருக்கிறான். ஸோ அதனால் போட்டி அங்கே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தாலோ இல்லை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரித்தாலோ அந்த இடத்துல எவ்வளோ பேர் போட்டி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே அந்த June 27 ரேங்க் லிஸ்ட் வரும்போது தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த ப்ரெடிக்ஷன் வச்சு நீங்கள் இருங்க. ஆனால் நேரடியாக போய் ஒரு கல்லூரியில் சேரணும்னா லட்சமாக கொடுக்குறதுக்கு இருந்தால் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் ஃபார் கவுன்சிலிங். இதை தான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க, கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். அதை தான் சொல்ல வரேன். தேங்க்யூ.